வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். நம்முடைய சேனல் இருந்து அடுத்து நாங்க கண்டக்ட் பண்ண இருக்கக்கூடிய ஆன்லைன் கோர்ஸ் டேலி பிரைம் அட்வான்ஸ்டு மாடியூல். இதுல என்னென்ன கண்டென்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் நம்ம எக்ஸல் டு டேலி பிரைம். எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை டேலியில டைரக்டா எந்த ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணாம நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். இது லேட்டஸ்டா டேலியில வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ அப்டேட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது அதிகமான டேலி யூசருக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சரா நம்மளுக்கு இருந்தாலும் இதுல நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இன்னும் அதிகமான யூசர்ஸ்க்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம 2 or 3 கிளாஸஸ் வரைக்கும் நம்ம எக்ஸல் டு டேலி பிரைம்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு டீடைல்டு செஷனா நம்ம இந்த மாடியூல்ல நாங்க கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து மல்டி டேட்டா ஹேண்ட்லிங். இது வந்து ஒரு சில டாக்ஸ் பிராக்டிஸ்னரா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்டாக இருக்கட்டும், ஸோ அவங்கலாம் ஒரு லைசன்ஸ்ல மல்டிபிள் கிளைண்ட்ஸோடைய டேட்டாவை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதை எப்படி சீம்லெஸ்ஸா வந்து மெயின்டைன் பண்ணலாம், அதுல எந்த மாதிரியான கிரிட்டிகல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி இந்த மல்டிபிள் டேட்டா ஹேண்ட்லிங்ல நம்ம வந்து பார்க்க இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மல்டி ஜிஎஸ்டின் வித் சிங்கிள் கம்பெனி அல்லது மல்டிபிள் கம்பெனி டேட்டா. இந்த மல்டி ஜிஎஸ்டின் அப்படிங்கிறதும் டேலியில நியூவா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரா தான் நம்மளுக்கு இருக்கு. ஒரே பிசினஸ் மல்டிபிள் பிரான்ச்சஸ்ல ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல சிங்கிள் கம்பெனி டேட்டால அவங்க என்டையர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டையுமே எப்படி கான்ஃபிகர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், அல்லது வேற வேற லொகேஷன்ல அல்லது வேற வேற பிரான்ச்ல அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த டேட்டாவை எல்லாம் எப்படி நம்ம கன்சாலிடேட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி இந்த மல்டி ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி அதுக்கான சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியோட இந்த செஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இது நம்ம இந்த மாடியூல பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு மேஜர் அப்டேட்டா நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அடுத்து பேரோல் வித் இன்கம் ஃப்ரம் சேலரி. ஓகேங்களா? ஸோ பேரோல நம்ம வந்து சிம்பிளி வெறும் சேலரி கால்குலேஷனுக்காக மட்டும் ரெக்கார்ட் பண்ணது எப்படி அப்படிங்கிறது பார்க்கறது சிம்பிள் பேரோல் ப்ராசஸா நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய டிடிஎஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ், அதாவது டிடிஎஸ் ஆன் சேலரியில இருக்கக்கூடிய சேஞ்சஸ், ஸ்லாப் ரேட்டுடைய சேஞ்சஸ், தென் அதுக்கான டிடக்ஷன்ஸா இருக்கட்டும், ரிலீஃபா இருக்கட்டும், எக்ஸப்ஷன்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இன்கம் ஃப்ரம் சேலரி அதாவது ஐடிஆர் 1 ஃபார்ம்ல எந்த மாதிரி நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதோட சேர்த்து இந்த பேரோல் அப்படிங்கிற மாடியூல் நம்ம பார்க்க போறோம். இது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 5 டேஸ் செஷனா நம்ம வந்து இதை பார்க்கும்போது மட்டும்தான் பேரோல்ல ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இது சேலரியை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. இதுல இஎஸ்ஐக்கான கால்குலேஷன்ஸ், கான்ட்ரிபியூஷன்ஸ், தென் பிஎஃப், பென்ஷன், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிஷனல் ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம இந்த பேரோல் மாடியூல்ல நம்ம பார்க்க இருக்கோம். அடுத்து மேஜரா நம்ம இதுல கவர் பண்ணிருக்கக்கூடிய கண்டென்ட் அட்வான்ஸ்டு டிடிஎஸ் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ். ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு செப்பரேட் மாடியூலா நம்ம பார்க்க இருக்கோம். அட் த சேம் டைம்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல என்னென்ன மாதிரியான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஜிஎஸ்டி ஐடிசி 04 அப்படிங்கிற ஃபார்மோடைய ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய டேலியில இருந்து நம்ம எடுத்துக்க முடியும், அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டேலியில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இங்க நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம மேஜரா பார்க்க போறது என்னன்னா இயர் எண்ட் அக்கௌண்டிங் க்ளோசருக்கான ப்ராசஸ் என்னென்ன இருக்கு டேலியில அப்படிங்கிறத பத்தின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்பதான் நம்மளுக்கு பினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 or 6 monthsல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயருக்கான அக்கௌண்டிங் டேட்டாவை நம்ம ப்ராப்பரா ஆடிட் பண்ணி ஆடிட்டர்ஸ்க்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் அண்ட் அப்டேட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு டீடைல்டு மாடியூலா நம்ம இந்த இயர் எண்ட் ப்ராசஸ் இன் டேலி பிரைம்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்து அப்டேட் நியூ ரிலீசஸ், தென் டேட்டா மைக்ரேஷன். என்ன அதாவது நியூவா ஒரு ரிலீஸ் வந்திருக்குன்னா அது எப்படி நம்ம வந்து உங்களுடைய டேலியில நீங்க அப்டேட் பண்ண போறீங்க, தென் உங்களுடைய ஓல்டு டேட்டாவை மைக்ரேட் பண்றது எப்படி, அந்த டேட்டாஸ்ல எந்த ஒரு கரெக்டும் இல்லாம அல்லது எந்த ஒரு எரரும் இல்லாம எந்த மாதிரி நீங்க டேட்டாவை மைக்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாரிட்டி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு மேஜர் கண்டென்ட்டா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பத்தின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் கண்டென்ட்டை நீங்க வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு
எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனும் கேட்காம ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். அதனால நீங்க டவுன்லோட் பண்றதுனால உங்களுடைய மெயில் ஐடி அல்லது பர்சனல் டேட்டா ஏதாவது ஷேர் ஆகும்னா நீங்க பயப்பட வேணாம். டைரக்டாவே நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்ப கோர்ஸோடைய டீடைல்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மிங் 17th ஏப்ரல்ல இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது வர்ற தேர்ஸ்டே நம்ம இந்த செஷன் வந்து நியூவா ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது வர்ற தேர்ஸ்டேக்கும் அடுத்த தேர்ஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு. இதோடைய டைம் என்னன்னா எவ்ரிடே ஈவினிங் 8 to 9:30 வரைக்கும் இந்த செஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எவ்ரிடே 1.5 hours வந்து மினிமம் உங்களுடைய செஷன் அப்படிங்கிறது நீங்க அட்டன் பண்ண போறீங்க. ஸோ இதுல சண்டேஸ் தவிர மற்ற டேஸ் எல்லாமே உங்களுக்கு செஷன்ஸ் அப்படிங்கிறது ரெகுலரா உங்களுக்கு இருக்கும். அடுத்து இதுக்கான டியூரேஷன். ஸோ நாம அப்ராக்சிமேட்டா வந்து 30 கிளாஸஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்சிமம் அல்லது மினிமம் வந்து நம்மளுக்கு 45 hours வரைக்கும் நீங்க செஷன்ஸ் வந்து கவர் பண்ண போறீங்க, அதாவது அட்டன் பண்ண போறீங்க. இதுக்கான டே டு டே ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதுக்கான ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்தந்த செஷன் முடியும் போது மறுநாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு டைரக்டா மெயில் பண்ணிடுவோம். நீங்க அதை உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சில நாள் உங்களால அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணாம். ஸோ அதுக்கான ரெக்கார்டிங்ஸ் தென் அதுக்கான ரீகேப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். அடுத்து நம்ம ஃபீஸ் உடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல பிரைம் 1 அப்படிங்கிற ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து 2700 rupees அப்படிங்கிறது சார்ஜ் பண்றோம். ஓகேங்களா? இந்த பிரைம் 1ல யாருக்கெல்லாம் இந்த பிரைம் 1ல வராங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா நீங்க கம்மிங் 10th நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா? நீங்க கம்மிங் 10th பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ் ஒன்லி 2700. ஓகேங்களா? அதர்வைஸ் நீங்க அட்டன் பண்ண இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஏஜ் லிமிட் 55 அல்லது மோர் தென் 55 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் 2700 தான் சார்ஜஸ் அப்படிங்கறத நாங்க கலெக்ட் பண்ணுவோம். தென் இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு டைம் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க 10th பேமெண்ட் பண்ணாதான் 2700 அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்க அதை தாண்டி நீங்க பேமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 2700 அப்படிங்கிறத நாங்க சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரைம் 1ல நாம வந்து கன்சிடர் பண்ணக்கூடியது. அடுத்து பிரைம் 2ல நீங்க வந்து பே பண்ணக்கூடிய சார்ஜஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 3600. இது உங்களால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். ஆஃப்டர் 10th நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து 3600. தென் வித்தின் 14th ஏப்ரலுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான். ஓகேங்களா? அதாவது 11th ஏப்ரல்ல இருந்து 14th ஏப்ரலுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து ஒன்லி 3600 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்க 2700க்கு அதாவது 25%ல நீங்க டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்க இமிடியேட்டா நீங்க பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து பிரைம் 3ல இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இதுதான் கோர்ஸோட ஆக்சுவல் பிரைஸ். இது 4500. இதோடைய ஃபீஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது நீங்க பே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஃப்டர் 15th பே பண்ணக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 15th அல்லது ஆஃப்டர் 15th நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து 4500 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க 2700 பே பண்ண போறீங்களா, 3600 4500 உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது இந்த ஆஃபர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எப்ப வீடியோ பாக்குறீங்களோ அதோட சீக்கிரம் நீங்க இதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப கம்மியான டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கவங்க இந்த கோர்ஸ் வந்து அவைல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க என்கொயரிஸ் உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது ஃபர்தரா உங்களுக்கு என்கொயரிஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய என்கொயரி ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்க பேமெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ஜிபே நம்பருக்கு நீங்க இம்மிடியட்டா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய பேமெண்ட் அப்படிங்கிறது எந்த பேமெண்ட்ல வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதாவது பிரைம் 1, பிரைம் 2, பிரைம் 3ல எந்த பேமெண்ட் அப்படிங்கிறத நாங்க எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த கோர்ஸோடைய ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா கோர்ஸோடைய கண்டென்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துக்கிறது தான் இந்த கோர்ஸோடைய மெயின் கண்டென்ட். நான் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா சில டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஓவராலா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கான டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேங்களா? நம்ம வந்து பேசிக் நாலேஜ் டு லேர்ன் டேலி பிரைம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி அக்கௌண்டிங் இன் டேலி பிரைம், தென் ஜிஎஸ்டி இன் டேலி பிரைம், then cost centers and cost category, advanced banking features,
தென் இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் 6ல இருக்கக்கூடிய கனெக்டட் பேங்கிங் ஃபீச்சர்ஸும் இதுல கண்டிப்பா கவர் ஆயிடும். அடுத்து டேலி பிரைம் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் ஓகேங்களா. அதாவது என்னன்னா ஒரு டாக்ஸ் கன்சல்டன்டா இருக்கட்டும் அல்லது டேட்டா என்ட்ரிஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். கஸ்டமர்ஸ் வந்து நாங்க பில்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லது கஸ்டமர்ஸ் வந்து நாங்க வந்து சாஃப்ட் காப்பி நாங்க ரிசீவ் பண்ணி ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா, அங்க என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அஸ் அ டாக்ஸ் கன்சல்டன்டாவோ அல்லது ஒரு அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனாவோ நீங்க வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது இந்த சாப்டர்ல கண்டிப்பா இருக்கும். அதுக்கடுத்து ஃப்ரெஷர்ஸுக்கான ஒரு செஷன்ஸ் அப்படிங்கிறத நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டேலினா எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஸோ நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டேலி லேர்ன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஜாபுக்கு போறேன் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கும். தென் உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட் கீஸ் என்ன? உங்களுக்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் என்ன? இது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு மாடியூலா நாங்க வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி கண்ட்ரோல் அண்ட் டேலி ஆடிட் ஓகேங்களா. இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட்டுக்கு கண்டிப்பா இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சிம்பிளி வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு சில மேனேஜர்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து வேலைக்கு எடுத்துருவாங்க. அவங்க வந்து டேட் அப்படிங்கிறத மாத்தாமலே டைரக்டா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தென் ஃபைனலா வந்து அதை செக் பண்ணும்போது தான் தெரிய வரும். ஸோ எல்லா என்ட்ரிஸும் ப்ரீவியஸ் டேட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அன்வான்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு சில யூசர்ஸ் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான செட்டிங்ஸ், தென் அவங்களுக்கான ஒர்க்ஸ் அலோகேஷன், இது எல்லாமே நம்ம வந்து அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி கண்ட்ரோல் அண்ட் டேலி ஆடிட்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்து ஆட்டோமேஷன் அண்ட் சிம்பிளிஃபைஸ் டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் கால்குலேஷனுக்காக இருக்கட்டும், லெஜர் போஸ்டிங்கா இருக்கட்டும், இன்வென்டரி அலோகேஷன்ஸுக்காக இருக்கட்டும், பேங்கோடைய அலோகேஷன்ஸுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டைம் கன்சம்ஷன் பேசிஸ்ல எந்த அளவுக்கு டேலி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது, கொஞ்சம் என்ட்ரிஸ் ஸ்பீடா ரெக்கார்ட் பண்றதுக்கு டேலி நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட்டோமேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல டேலியை நம்ம அக்சஸ் பண்ண இருக்கோம். அடுத்து ஃபேக்டரியில அல்லது இண்டஸ்ட்ரியல் அக்கவுண்ட்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டேலி சப்போர்ட் பண்ணுது, அதுக்கான ஒரு என்ட்ரி லெவல்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃப்ரெஷர் ஒரு ஃபேக்டரிக்கு வந்து அக்கௌண்டண்டா இன்டர்வியூ போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அல்லது அங்க பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான என்ட்ரிஸா இருக்கட்டும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும், தென் ஜிஎஸ்டி ரிலேட்டடா அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ப்ராசஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாடியூல்ல நாங்க கவர் பண்ணிடுவோம். அடுத்து மல்டி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இது வந்து தேவைப்படக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் ஓகேங்களா. எல்லாருக்கும் மல்டி ஜிஎஸ்டி தேவைப்படும் சொல்ல முடியாது. பட் இது நியூவா வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். இதை எப்படி நம்ம டேலில செட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இந்த மாடியூல்ல உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி, தென் பேரோல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது பேசிக் கான்செப்ட் அண்ட் கம்ப்யூட்டேஷன் இன்கம் ஃப்ரம் சேலரியில இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நம்ம வந்து கத்துக்க போறோம். அடுத்து அதுக்கான கம்ப்யூட்டேஷன்ஸ் மேனுவல் கம்ப்யூட்டேஷன்ஸ் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்க போறோம். அடுத்து இஎஸ்ஐ, பிஎஃப், பென்ஷன், என்பிஎஸ், தென் பேரோல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், ரிப்போர்ட்ஸ், இது எல்லாம் நாம வந்து லேர்ன் பண்ண போறோம். அடுத்து அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி கண்ட்ரோல் அண்ட் டேலி ஆடிட் அப்படிங்கறத நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இது அதோடைய கண்டினியூஸ் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து ஃபைனலா நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா ஸ்டூடெண்டோடைய ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சிம்பிளி நம்ம வந்து செஷன்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணும்போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் வரும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கலாம். சார் இந்த சாப்டர் எனக்கு சொல்லுங்க, இந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு சொல்லுங்க, எங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் இப்படி தேவைப்படுது, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதையும் நம்ம கோர்ஸ்ல நாங்க வந்து கண்டக்ட் பண்ண ரெடியா இருக்கோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ்டு ஃப்ரம் பிரைம், அதாவது டேலி பிரைம் அட்வான்ஸ்டு கோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா. இப்பவே நீங்க ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறீங்க. தென் ஜிபே நம்பரை யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுங்க. நாம உங்களை கோர்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம்.